அத்தை, உங்க கையால வர்ஷினிக்கு மாலை போடுங்க அத்தை. ஓ மருமகளுக்கு நீ தான் மாலை போடணும். சரிங்க அத்தை. எடுத்துக்கோ வர்ஷினி போ. வர்ஷினி, மாலையை போட்டுக்கம்மா. போட்டி விடு சுபத்ரா. வர்ஷினி, அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எதுக்கு அத்தை? நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாங்க, அசோக்கு மாலை போட்டு விடுங்க. தேங்க்ஸ்பா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இரு. அசோக், பேச்சுலரா இங்க இருந்து போற, ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஃபேமிலி மேனா தான் வருவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வளர்ச்சியை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாட்டியும் உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதில்ல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுபத்ரா, வண்டி வந்துருச்சுல? ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். வாப்பா. வாமா கடைக்குட்டி, வாங்க 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 போலாம். என் பிரச்சனை அது கிடையாதுக்கா. இவன் நம்ம அசோக் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ராகவ் குழந்தைக்கு அம்மாவா இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. இப்ப நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அசோக்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த கல்யாணம் நின்னுடும்ல. வர்ஷினி, இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டோம். போதுமா? உனக்கு ராகவ் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ தைரியமா இரு. உன் பக்கத்திலேயே நானும் விஷாலும் இருப்போம். எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடு, சரியா? விஷால், நம்ம போலாம். வர்ஷினி, அழாத வர்ஷினி, நான் தான் வந்துட்டேன்ல. என்னால முடியல ராகவ். வேற எவனும் ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு கார்ல வர வேண்டியது இருக்கு. அதுவும் உங்க குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல ராகவ். வர்ஷினி, சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. விஷால் இசை உங்ககிட்ட பேசிருப்பாங்கல்ல. இந்த பார், நீ பயப்படாத. அவங்க சொன்ன மாதிரி நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. நானும் உங்கள மாதிரி தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. இந்த டைம்ல நீ இவ்வளவு வருத்தப்படக்கூடாது வர்ஷினி. அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்ததுனாலதான் கார்ல அவன் பக்கத்துல பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? சீக்கிரமே விஷால் எப்படியாவது அசோக்க கண்டுபிடிச்சிடணும். கண்டிப்பா இசையும் விஷாலும் ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அசோக்க கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வர்ஷினி. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் ஆகி அது நடக்காம போயிட்டா அவங்களால ஒரிஜினல் அசோக்க கூட்டிட்டு வர முடியாட்டி அப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. கவலைப்படாத வர்ஷினி. அப்படி ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நான் மனசுல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நான் நேரா மேடை ஏறி வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, தாலி கட்டிட்டு
மேடையிலேயே நமக்குள்ள நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அத்தை இசையக்காவை தான் தப்பா நினைப்பாங்க. அக்கா மேலதான் எல்லா பழியும் போயிடும். இல்ல வர்ஷினி, அப்படிலாம் நினைச்சு நினைச்சு நம்ம பயந்தது போதும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இசை எதுக்கு அம்மா தப்பா நினைக்கணும்? நம்ம பண்ற எல்லாத்துக்கும் இசை பொறுப்பாக முடியாது இல்லையா? இதுக்கு மேல நம்ம எதையும் மறைக்க முடியாது வர்ஷினி. நீ எல்லாத்துக்கும் ரெடியாரு. ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அந்த ஃப்ராட் அசோக் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராகவ். ஏய், முட்டாள்தனமா பேசாத வர்ஷினி. பாரு, நம்ம சேர்ந்து வாழணும். அதுக்காகத்தான் இசையும் விஷாலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா வர்ஷினி? தப்புதான், ஆனாலும் பயமா இருக்கு. அதான் இப்படி பேசுறேன். வர்ஷினி, பயப்படாத. விஷாலும் இசையும் அந்த அசோக்கை தேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இசையும் தன்னை பத்தி யோசிக்காம எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் இருக்கும்போது இப்படிலாம் நீ பேசலாமா? உனக்கு ஒண்ணுன்னா இசையால தாங்கிக்கவே முடியாது.